பூவுலகை விட்டு மறைந்த இலங்கை சினிமா ராணி மாலினி பொன்சேகா மறைவுக்கு திரையுலகம் அஞ்சலி. சிங்க பெண்ணாக திரையுலகை கர்ஜித்த பிரபல நடிகையான மாலினி பொன்சேகா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 76. கொழும்புவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கில்பர்ட் மற்றும் சில்வதி பொன்சேகா ஆகியோருக்கு 3வது குழந்தையாக பிறந்த இவர் நுகேகொடையில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் கலனியில் உள்ள குருகுல மகா வித்தியாலயத்தில் பயின்றார். மாலினி பொன்சேகா மேடை நாடகங்களுடன் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார். 1977 ஏப்ரல் 30 இலங்கையின் கலனி பகுதியில் பிறந்த மாலினி பொன்சேகா 1963 மேடை நாடகத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். முக்கிய 7 தசாப்தங்களாக நடித்த ஒரு மூத்த நடிகை. அதன் பின்னர் அவர் 14 மேடை நாடகங்களில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். தனது சகோதரர்களில் ஒருவரான ஆனந்த பொன்சேகா மூலம் சினிமா துறையில் நுழைந்தார். அவர் ஒரு திரைப்பட இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தார். திசா லியன் சூர்யா மற்றும் ஜோ அபே விக்ரம ஆகியோரால் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த படங்களுக்கு பிறகு அதே ஆண்டில் அபுதாச காலே, தசாக் சித்துவிலி மற்றும் அதர வந்தயோ ஆகியவை வெளிவந்தன. இவற்றின் மூலம் அவர் பெற்ற விமர்சன வெற்றியுடன் அக்கால பல திரைப்பட இயக்குநர்களால் அவருக்கு முன்னணி வேடத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போதிலிருந்து பொன்சேகா 140க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அவற்றில் சில சர்வதேச திரைப்படங்கள். அவர் தொடர்ந்து 12 முறை மிகவும் பிரபலமான நடிகைக்கான ஸ்லிம் நீல்சன் மக்கள் விருதை 1973ஆம் ஆண்டு வென்று சாதனை படைத்தவர். எனவே இவரை சிங்கள சினிமா ராணி என புகழ் பெற்றார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பாக வெளிவந்த தமிழ் திரைப்படமான பைலட் பிரேம்நாத் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஜோடியாக மாலினி பொன்சேகா நடித்ததன் காரணமாக இந்திய திரை உலகிலும் அவரது புகழ் பரந்து விரிந்து காணப்பட்டது. ஏப்ரல் 2010 அவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டார். 1975ஆம் ஆண்டு மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு நடுவர் விருதை வென்றதன் மூலம் சர்வதேச உயரங்களை அடைந்து சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற முதல் இந்திய நடிகை என்ற பெருமையை பெற்றார் பொன்சேகா. அவரது வாழ்க்கையின் இறுதி காலத்தின் சிறப்பம்சமாக 2024ஆம் ஆண்டு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட இசை காணொளியான ஈயா வசந்தயாவில் தோன்றினார். அவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பு பரவலான பாராட்டை பெற்றது மற்றும் புதிய தலைமுறை பார்வையாளர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தியது. 2008ஆம் ஆண்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள இலங்கை துணை தூதரகம் அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு சிறப்பு நிகழ்வை நடத்தியது. அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்கள் அவரை கௌரவிக்க லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏராளமானோர் கூடினர். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள துணை தூதரகத்திற்கு இலங்கை துணை தூதரக தலைவர் ஜாலியா விக்ரம சூரிய மற்றும் அவரது மனைவிக்கு சிறப்பு இரவு உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூதரகத்தால் அவருக்கு பாராட்டு பலகை வழங்கப்பட்டது. சர்வதேச அளவில் 1975ஆம் ஆண்டு மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு நடுவர் விருதையும் 1977ஆம் ஆண்டு டெல்லியில் திரைப்பட விழாவில் விருதையும் பொன்சேகா பெற்றார். அத்தகைய உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்ற முதல் இலங்கை நடிகர் என்ற பெருமையை பெற்றவர். இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரியான மாலினி பொன்சேகா இந்த மண் உலகை விட்டு பிரிந்தது இலங்கை திரை உலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை சிங்கள சினிமாவின் ராணி என கூறப்படும் நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதி கிரியை எதிர்வரும் 26ஆம் திகதி திங்கட்கிழமை சுதந்திர சதுக்கத்தில் அரச மரியாதையுடன் இடம்பெறும் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்திருக்கிறது.